ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து வணக்கம். நான் தான் உங்கள் பட்டுக்கோட்டை காட்சி பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். நம்ம டீ குடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு, முக்கியமான இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து வணக்கம். நான் தான் உங்கள் பட்டுக்கோட்டை காட்சி பேசுகிறேன். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். ட்ரெயின் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நம்ம லோக்கல் ட்ரெயினில் கூட போகல. பட்டுக்கோட்டை ஃபஸ்ட் டைமாக இங்கே பட்டுக்கோட்டையிலேருந்து தென்காசிக்கு எப்படி இருக்குங்கிறத காட்ட போகிறேன். நம்ம நிற்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3:05. 3:25 வரும்னு போட்டிருக்காங்க. ஆனால் வேரிஸ் மை ட்ரெயினில் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் லேட்டு அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இப்போ 4 மணிக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி, எப்படின்னு தெரில, பார்ப்போம். இங்கே எடுக்கிற டைமிங் ரயில்வே டைம் படி பார்த்தீங்கன்னா 3:25 எடுக்கிற ட்ரெயின் வந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 10:05 வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி வந்து அடையுது. லாஸ்ட் ஸ்டேஷன் செங்கோட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பயணத்தை தொடரலாம். இந்த பயணம் வந்து இனிதே ஆரம்பம்னு சொல்லி நான் அனுப்புகிறேன். கண்டினியூ பண்ணலாம். போகிற வழியில் என்னென்ன நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து தென்காசி போகிற வழியில் எப்படியெல்லாம் இருக்குது, எந்த மாதிரிலாம் இயற்கை காட்சியான ஒரு சூழ்நிலாம் இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன், பாருங்கள். 2068 சென்னை தாண்டரத்திலிருந்து செங்கோட்டை வரை செல்லும் அதிவிரைவு வண்டி இன்னும் சற்று நேரத்தில் முதலாவது மேடைக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாம்பரம் செங்கோட்டை அதிவிரை வண்டி வந்துருச்சு. நம்ம ரெடியாக தான் இருக்கோம். ட்ரெயின் வந்தோடனே டக்குனு போய் ஏரியா உட்காந்துட வேண்டியதான். அப்படி இருந்து இல்லைங்க, புக் பண்ணியிருக்கேன். நல்லா பொறுமையாக அழகாக போய் உட்கார வேண்டியதான். மெயினாக வந்து ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எந்தெந்த நாட்கள் இயக்கப்படுது பார்த்தீங்கன்னா, திங்கள், புதன், வெள்ளி, இந்த 3 நாட்கள், வாரத்தில் 3 நாட்கள் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம தாம்பரம் S2 வந்து ஏற போகிறோம். புக் பண்ண கோச் இங்கே தான் இருக்குது. ஏறியாச்சு. நம்ம ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம காரைக்குடிக்கு வந்திருக்கோம். ஜங்ஷன் காரைக்குடி. மொபைலோட கிளாரிட்டி அந்த அளவுக்கு இல்லை, சாரி. புது மொபைல் வாங்க போகிறேன். அதில் இன்னும் சூப்பர் வீடியோலாம் போடுறேன், பாருங்கள். இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டையிலேருந்து புறப்பட்ட நம்ம இப்போ வந்து விருதுநகரில் இருக்கோம். விருதுநகர் எடுத்தது ட்ராவலை மெயின்டைன் பண்ணி வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன், பாருங்கள். அடுத்தது எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. இந்த கண்டினியூஸாக நீங்கள் இந்த ட்ராவல் பண்ணத்தை பார்க்குறப்ப நீங்களே வந்து இந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறமான ஃபீல் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைட்டாக சில்லுன்னு காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ற ஆகணும் ட்ரெயின் உள்ள. ஒன்றே ஒன்று சொல்ல, குற்றால சீசனை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி மந்த்தில் நீங்கள் போனால் தான் இதெல்லாம் ரசிக்க முடியும், குளிக்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும். மற்ற சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு வராது, வரவும் வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி சீசன் சூப்பராக போயிட்டுருக்கு. வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். அதுவும் ட்ரெயின் ட்ராவல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அது வேறு லெவல் தான். இந்த ஒரு அனுபவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த ட்ரெயின் எவ்வளோ சூப்பராக வளையிற வியூ வந்து எடுத்துருக்கேன், பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெயினாக எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி எப்படி பட்டுக்கோட்டையிலேருந்து செங்கோட்டை போகணுங்கிறத
உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ட்ரெயின் ட்ராவல் செமையாக இருக்குது. இப்போ நம்ம திருநெல்வேலி தாண்டி போயிட்டுருக்கோம். கல்லிடக்குறிச்சிங்கிற ஏரியாவில் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக இயற்கை கொஞ்சம் விவசாயம் நடந்துட்டு பாருங்க. விவசாய பணி விவசாயம் செமையாக இருக்குது. ஃபுல்லாக மலைப்பகுதிகள், ரம்மியமான காட்சி. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்து கொடுத்து வச்சுருக்கோம். இயற்கை அழகே அழகு தானே. சூப்பராக எக்ஸைட்டிங்மெண்ட்டாக நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. இப்போ அடுத்த வீடியோ போயிட்டு இருக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலம் பாலச்சாரி காற்று வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்குது. ட்ரெயின் சவுண்டு மிச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா காற்று பயங்கரமாக அடிக்குது. இயற்கை காட்சி வந்து பார்க்குறதே வேறு லெவல் தான். பார்த்தீங்க அப்படின்னா மேகத்தை உரசிட்டு போயிட்டுருக்கு. மேகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலைகளை வந்து உரசிட்டு போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, செம்ம வியூ. வீடியோ பார்த்துட்டு வியூ எப்படி இருக்குங்கிறத, அந்த வீடியோவில் பார்க்குற காட்சிகள்லாம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னடா இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போக முடியலையே அப்படின்னு நினைக்காது. கண்டிப்பாக ஒரு போய் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த இடம்லாம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ மூலயமா பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு வழியாக நம்ம தென்காசி வந்தாச்சு. மழையோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மழையும் பேஞ்சிட்டு லைட்டாக. இப்போ மழை பெஞ்சிட்டு கூட விட்டுருக்கும் போல. மலை சாரோட இருக்கிற தென்காசிக்கு வந்து குற்றாலத்தில் விமானம் போட போகிறோம். அடுத்த வீடியோ பாருங்கள். பார்ட் 2 வந்து அடுத்த வீடியோவில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது பட்டுக்கோட்டை கார்த்திக். நன்றி, வணக்கம்.